அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ புதுச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு சில குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறாங்க. அதை விளக்கம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 9 வருடங்கள் இன்று வரையிலும் அந்த மாநிலத்தில் நான் வசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த மாநிலத்துடைய காரைக்காலில் நான் வசிச்சுட்டு இருக்கிறேன். அதே இல்லாமல் என்னையை உருவாக்கியது காரைக்கால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, என்ன செய்யல அப்படின்னு சொல்லி முதல் விஷயம் சொல்லணும். அப்புறம் என்னன்னா, தமிழ்நாடு புதுச்சேரி வேற வேற அப்படின்றதுல நினைக்கிறேன். வரலாறுகள் தெரியாதவங்க சொல்லலாம். ஏனென்றால் இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் கொடுத்ததற்கு பின்னாடி அதற்கப்புறம் போராட்டம் நடத்தி பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு அரசை இல்லை நாங்களும் இந்தியாவுடன் சேரணும் அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில ஒரு பகுதியில் அந்த ஓட்டெடுப்பு நடந்த இடம் இன்னமும் இருக்கு. எல்லாரும் ஓட்டு போட்டு தான் நம்ம புதுச்சேரியை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவோட சேர்க்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுச்சேரியில ஐடி பார்க் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஒரு பதிவுல நான் இணைத்திருக்கிறேன். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி மாநிலத்துடைய மின்சாரத்துறை மற்றும் ஹோம் மினிஸ்டர் அவர் தான், நமச்சிவாயம். இவர் எந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சமீபத்துல நம்ம ஜோஹோ நிறுவனம் இருக்கு இல்லையா, ஸ்ரீதரையா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிறுவனத்துக்கே போய் எங்களுடைய மாநிலத்துல நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சென்டர் அமைத்து கொடுங்கன்னு இருக்காரு. அதே மாதிரி அவரும் அமைத்து கொடுக்குறேன்னு சொல்லி புதுச்சேரிக்கும் பார்த்துட்டு போயிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. அவருடைய பக்கத்திலேயே அதை பகிர்ந்திருக்கிறாரு. அந்த காட்சியும் வைத்திருக்கிறார். மொத்தத்துல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்திருக்கிற ஒருவர் அந்த மாநிலத்தில் ஒரு ஐடி கம்பெனி வரணும்னு சொல்லி அவர் ஏற்கனவே போய் ஒரு ஹோப் கொடுத்து அதை பண்ணி அதை கொண்டு வந்திருக்காரு. ஒரு மாநிலத்துறை அமைச்சரே போய் ஒரு தனியார் நிறுவனத்தை பார்த்துட்டு ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆக மொத்தம் இன்னைக்கு நீங்க சொன்னது இந்த பொதுக்கூட்டத்துல தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ரங்கசாமி அவர்கள் கூட்டணியில தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவர் தான் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் நமச்சிவாயம் அவர்கள். அந்த நமச்சிவாயம் அண்ணன் தான் போய் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சென்டருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க, ஜோஹோ கம்பெனி. அப்போ நீங்க சொல்லக்கூடிய மத்திய அரசு ஒன்றும் செய்யலை அப்படின்னா, நீங்க மறைமுகமா பாரதிய ஜனதா கட்சியை சொல்றீங்களா, இல்ல ரங்கசாமி ஐயாவை புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு இதையும் இப்படி குறிப்பிட்டு அவங்கள சொல்றீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சரி, அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, காரைக்கால்ல எந்த வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு. காரைக்கால்ல எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நேத்துக்கு முதற்கொண்டு கழிவு நீர் ஓடையெல்லாம் கொண்டு போய் கடல்ல ஒரு இடத்துல அதை ஃபில்டர் பண்ணி கடல்ல கலக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 டிராக்டர் வச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மழைக்கு அப்புறம். இப்பவுமே இங்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, ஏன்னா கடலோர மாவட்டங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, மழைக்கு முன்னாடியே வடிகால் வாரியங்கள்லாம் சுத்தம் செய்யப்படுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, தெற்கு தொகுதியிலையும் திருமலை ராயப்பட்டினம் தொகுதியிலையும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அங்க மின்சாரம் எந்த இடத்துலையும் துண்டிக்கப்படுறது இல்லை, தண்ணி தேங்கி எந்த இடத்துலையும் நிக்கிறது கிடையாது. அதே போல ஒரு பிரச்சனைன்னு போய் ஒரு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினாலும் சரி, ஒரு ஆலயம் சம்பந்தமாட்டா இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் புதுப்பிப்பு பணியாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிவாசல் ஏதாவது முக்கியமான விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களும் தொடர்ந்து அங்க நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த 2 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கு, என்ன பண்ணிருக்கு அப்படின்றது நீங்க அங்க போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல உங்களுக்கு தகவல்கள் எழுதி கொடுப்பவர்களை தயவு செய்து நன்றாக எழுதி கொடுக்க சொல்லுங்கள். பாண்டிச்சேரியில நிறைய ஐடி கம்பெனி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒன்றிய அரசை சார்ந்திருக்கிற பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் அவர்கள் போய் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கு ஜோஹோ கம்பெனி வருது. அதே மாதிரி காவிரி வடிகால் வாரியம்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. அது எல்லாமே ப்ராப்பரா இன்னமும் நீங்க மழைக்காலத்துல போய் பாத்தீங்கன்னா, அந்த திருமலை ராயப்பட்டினம் ஏரியால இன்னமும் விவசாயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அதனால வெறுமனே ஒரு விஷயத்த பார்க்காம அது தெரியாம சொல்றதை விட அதை தெரிஞ்சுட்டு எழுதி கொடுக்குறவங்க தயவு செய்து நல்லா படிச்சுட்டு எழுதி கொடுங்க. நீங்க நேரடியாக பாரதிய ஜனதாவை சாக்குற மாதிரி ரங்கசாமியை புகழ்ற மாதிரி புகழ்ந்து அவர் ஆட்சியில் இருக்கிற அந்த நமச்சிவாயம் செய்ததை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரடியாவே அவங்கள்ட்ட சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.